ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கிற இந்த பிளேஸ் ராமேஸ்வரம். பார்க்கலாமா? நாங்கள் ராமேஸ்வரம் போகும்பொழுது இந்த இடத்துல இருந்தே கடல் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எதுக்கு ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னா, கொயக்காடு கருப்பணசாமி கோயிலுக்கு கும்பாபிஷேக காணொலி பார்த்துருப்பீங்க. அதனைத் தொடர்ந்து அந்த கோவிலுக்கு மண்டல பூஜையெல்லாம் முடிஞ்சு கடைசி நாள் சங்கு பூஜை நடக்கிறதுக்காக இங்கே ராமேஸ்வரம் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு சைடு தான். அந்த சைடு பார்த்திங்கன்னா கடல் தெரிஞ்சது. இரண்டு பக்கமும் பாம்பன் பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து தான் நம்ம காணொலியானது ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ராமேஸ்வரம் இதுதான் நம்மளுடைய முதல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு டைம் ராமேஸ்வரம் இப்போ தான் போகிறேன். அதனால் கரெக்டாக எந்த இடத்துலேருந்து பாலம் தொடங்குது அப்படின்னு இது என்னால் கணிக்கவே முடியல. அப்படியே கட் பண்ணி விட்டு அப்படியே போயிருக்கலாம். இந்த காணொலி அப்படியே நான் கட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட்னு போயிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த காணொலி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இதை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இதுதான் பஸ்ஸோட இன்சைட். இதுக்கு மேலே அடுத்தது வசந்த் தான் இந்த காணொலி எடுத்தான். இவன் தான் வசந்த். இப்போ தெரியும். அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இன்ஸ்டா 360 வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி போயிட்டேன். பாம்பன் பாலம் தாண்டி ராமநாத சுவாமி கோயிலை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது ரெண்டு பக்கமும் கடலால் சூழப்பட்ட பகுதியில் நம்ம சென்டரில் போயிட்டுருக்கோம். இது ஒரு தீவு மாதிரியான பகுதி தாங்க. இது சூப்பரான பகுதி. இதை பார்க்கும்போதே தெரியுது. கொஞ்சம் ஆகாயத்தில் ஏற்றி பார்த்தோம் அப்படின்னோம்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு கடல் தெரியுங்க. இந்த பகுதியில் அதிக அளவு சர்ச்செல்லாம் இருந்துச்சு. மீனவர்கள் அதிக அளவில் மீன் இந்த மாதிரி நிறைய வித்துட்டு இருந்தாங்க. அது போக இங்கே அப்துல் கலாம் அவங்களுடைய நினைவாக ஒரு பில்டிங்கும் இருக்குது. அங்கே நாங்கள் போகலை. கால தாமதமாகிவிட்ட காரணத்தினால் நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக அங்கே போகிறோம். நம்ம இன்னொரு பிளேஸை நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிளேஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன்.
பஸ்ஸுக்கு உள்ளே போகிறக்கு என்ட்ரி கட்டணம் 150 ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டாண்டில் நாங்கள் கொண்டு எங்கள் பஸ்ஸை நிறுத்திட்டு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பல்லுக்குச்சி உடச்சிட்டு நாங்கள் விளக்கிட்டு அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனோம். அடுத்த செட்டு பல்லுக்குச்சி உடைக்கிறதுக்கு வரணும். அவன் பப்ளிக்காக தான் உடைக்கிறேன். நாங்கள் இப்போ ஆட்டோவில் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்ட் இது. சே டு நோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னாலும் நான் வரீங்களா? 20 ரூபா 20 ரூபா 2 பேர் 20 ரூபா வரீங்களா? யார் வரீங்களா? போலாம். இந்த பஸ்ல நம்ம ஆட்கள் இருக்காங்க. முன்னாடி போவோம். தனுஷ்கோடிக்கு எவ்வளவு டிக்கெட்டு வண்டிக்கு அப்படிங்களா? ஆள் அதிகமாக வச்சுதான் காசு கம்மி. அதான் ஆள் கம்மியா இருக்கு. கூட 50 பேர் போறதுக்கு எவ்வளவு கேட்பாங்க? 150 200 இந்த மாதிரி கேட்பாங்க. 150 ரூபாய்ங்களா? 200 ரூபா. தனுஷ்கோடி எல்லாமே காட்டுறேன். 8 மாதம் கூட்டிட்டு போனோம். அதான் தனுஷ்கோடி அரிச்சம்னா கோதண்டராமன் கோயில் லோக்கல் பிளேஸ் எல்லாமே கட்டாம ஒரு நாளுக்கு போவது 200 கேட்பாங்க. 7 பேர் இருக்குண்ணே. இல்லை வண்டிக்கு 50 25 பேர்னா வேணும் மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லைண்ணா எல்லாத்துக்குமே கடைக்கு 150 கேட்டாரு. நம்ம கரெக்டாக தான் ஆள் இருக்குண்ணா. 50 பேர்னா 2 பேர் எடுத்துக்குவாங்க. 30 பேர்னா 1 பேர் எடுத்துவாங்க. 30 பேருக்கு 150 ரூபாய் ஏற்றுவாங்க. இப்போ 15 பேருக்கு 150 ரூபாய் ஏற்ற முடியாது. அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஆட்டோவில் அதே மாதிரி 6 பேர் 7 பேர்னா நாங்கள் 200 ரூபாய்க்கு ஏற்றுவோம். இப்போ நீங்கள் 2 பேர் கட்டியாக போனோம்னா 1200 தான் வாடகை. அந்த மாதிரி எங்களுக்கு மேக்ஸிமம் 1200 ரூபாய்க்கு தான் ஆள் கொடுத்தா முடியும். 2 பேர்னா 2 பேர் இருப்பாங்க. இல்லை 20 பேருக்கு 1 பேர். நம்ம கோவில் பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம். தம்பி ஏறி இல்ல நோட்டிபிகேஷன் பார்த்தா எரியும் நினைக்கிறேன். நோட்டிபிகேஷன் பார்த்து என் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறேன் காலேஜ்.
பஸ் எந்த இடத்துல இறக்கி விடுவாங்களோ அங்கே இறக்கி விடுங்க. சின்னசாமி லாட்ஜ், ஆர்கே ஸ்டூடியோ, லேமினேஷன் விசிட்டிங் கார்டு, இந்தியன் பேங்க், ராமேஸ்வரம் கிளை. Recommended by Kadir. இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். நம்ம புனஸ்ட் கோயில் அவ்வளோதான், கோயில் வந்தாச்சு. இது ஒரு வாசல். இல்ல நம்ம இப்ப எப்படி போறது கோயில்? நாம ஒண்ணு இறக்கி போவாங்க. ஓகே. இல்ல நம்ம கோயில் குளிச்சுட்டு தான் போவோம். ஆமா, கடல்ல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஓகே ரைட். காதலி விழா பாருங்க. அரசு மேல்நிலைப்பள்ளி ராமேஸ்வரம். ஓகேண்ணா, இது வழியா தான் உள்ள பஸ் இங்கே தான் இறக்கி விடுவாங்க. ஓகேண்ணா. ஓகேங்கண்ணா. அதான் இது லைன்ல வந்து உள்ள போவோம். வச்சுட்டு இருக்கு. ஓகே. இங்க ஒரு கோபுரம், இங்க ஒரு கோபுரம். இந்த கோபுரத்தோடய உள்ள போய்க்கிறது. இங்க பாருங்க வரிசையா இருக்கு. அதாவது சாமி தரிசனம் பண்றதுக்கு கூட்டம் அலைந்து வரும்போது இதுல அப்படியே வீடியோல நம்பர் சொல்லிருங்க. ஆனா அப்படியே ஃபோன் நம்பர் சும்மா சொல்லுங்க. ஓன் நம்பர் சொல்லிருங்க. யூடியூப்ல வந்து நான் அப்படியே உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கண்ணா. 9345111345. பேருங்கண்ணா? தர்மராஜ். ஓகே ரைட்டு. ஓகேங்கண்ணா, மீண்டும் சந்திப்போம். ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எங்க பசங்க அங்க வா 150 ரூபா டிக்கெட்ல உலகமே சுத்தலாம்னாங்க. கேட்காம கூட்டிட்டு வந்துட்டானு. வடக்கு ரத வீதி. இந்த ரோட்ல தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, இதுலதான் வரிசையில அப்படி நின்று போறது. நிழலுக்காக கட்டி விட்டு இருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயில் பழனியில கட்டி விட்டு இருக்கிற மாதிரி, சென்னிமலையில கட்டி விட்டு இருக்கிற மாதிரி. வடக்கு ரத வீதி அப்படிங்கிறப்ப இது வடக்கு கோபுரம் இல்லையா? அது வடக்கு கோபுரம் தானா? கோபுரம் உள்ள போறது 23 கிணறுக்கு போறது. ஓ, 23 கிணறு இருக்கா? ஓகே ஓகே. நம்மளுக்கு பக்தி கிணறா விரிவா போட்டுடலாம். தெளிவா உனக்கு எல்லாம் என்னென்ன கிணறு என்னென்னது எதுக்கு அப்படின்னு தெரியும். 3 நிமிஷம் இருக்கு. ஓ, அதுக்கு சொல்றியா? ஆமா ஆமா. ஆக்சுவலா நம்ம நடந்தே வந்திருக்கலாம். அங்க நின்றுகிட்டு இருந்த நேரம். ஏன்னா 2 கிலோமீட்டர் பெரிய தூரமெல்லாம் இல்லையில்ல. அது இந்த மாதிரியான பிளேஸ்ல நம்ம நடந்து வந்தோம்னா தான் நிறைய விஷயங்கள் தெரியும். 2.5 போட்டுருந்துச்சு. கோபுரம் அருகே நாம் சிவ சிவ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, வரிசையில் நிக்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா தொடர்புடைய அக்னி தீர்த்தம், ராம தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம், சீதா தீர்த்தம், கலாம் இல்லம், கலாம் நினைவகம் ஆகிய இடங்களை இணைத்து மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்பதை வெறும் மகிழ்வுடன் தெரிவித்துள்ளார். பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் இத்தலங்களை கண்டுகளிக்குமாறு 8 நபருக்கு 80 ரூபா தான். பரவாயில்லையே.
கட்டணம் செலுத்திவிட்டு அந்த பயண அட்டையை வைத்துக்கொண்டு இச்சிறப்பு பேருந்து விரைவில் எங்கு வேண்டுமானாலும் ஏறி இறங்கலாம். இந்த வசதியை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பயன்படுத்தி கொள்ளலாம். சூப்பருங்க. இங்க பார்த்தா நிறைய கிழக்கு வாசல் 3ஆம் பிரகாரத்தில் பொது தரிசன வழி, கட்டண வழி ஆகிய இரு வழிகளில் தங்களுக்கு பசங்களுக்கான கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கோவில் தூய்மையாக பராமரிப்பதில் கிறிஸ்தவ நிர்வாகம் நம்ம தான் ராமேஸ்வரத்தை ஃபுல்லாக காணொலி எடுத்து போட போகிறோம். நான் தேடின வரைக்கும் பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த ரோட்ல எடுத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, ஒருவேளை நம்ம எடுக்கிறதே வேஸ்ட்னு சொல்றீங்க. எப்படி இருந்தாலும் ஆமா. ஓ நானா? ஓகே ஓகே. இங்க வர எத்தனை கேன் விற்கிறீங்க? நான் செப்பல் போட்டிருக்கேன்னால நான் கொண்டு வரக்கூடாது. வந்து லாக்கர்ல இது பண்ணி சிவா சிவா. இந்த வழியாத்தான் நம்ம உள்ள போகணும். திருக்கையிலாய பரம்பரை நீங்கண்ட சங்கின் பெயர் எழுதி தரப்பாடு. நம்ம கடல் பக்கத்துல வந்துட்டோம். ஏதோ வச்சிருக்காங்க. ஹோட்டலா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். பாருங்க எவ்வளோ பெரிய அண்டான். ஓ நம்ம வந்தது இந்த வழியில் வந்தோம். நாங்கள் வந்து 20 ரூபாய்க்கு வந்தோம். இவங்க 10 ரூபாய்க்கு வந்தாங்க. லேடிஸ் ஃப்ரீன்ட்டு ரொம்ப சிக்கனம் பண்ணியிருக்காங்க. பாராட்டுட்டேன். பஸ்ஸில் வந்தோம்னா இங்கே வந்து இறங்கிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தெரியாது. ஆனால் இந்த பார்த்துட்டு ஏரியாவில் இந்த வழியில் வந்துச்சா பஸ்ஸு? இதெல்லாம் வந்துச்சா? இதுதான் ரூட். ஆமா, இது வந்து சில்வண்டுங்க வந்து. சரிடா, பெரிய வண்டுடா. இது வந்து அகத்தியர் திருக்கோயில். இந்த வழியா தான் பாத்ரூம் வந்துட்டு அந்த சைடு இருக்கு. பாத்ரூம் அந்த சைடு போய்க்கலாம். இது வந்து அகத்தியர் திருக்கோவில். நம்ம இந்த வழியாத்தான் வந்தோம். பஸ்ஸுமே இந்த வழியாத்தான் போகுது. போயிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்று எல்லாத்தையும் இறக்கி விட்டுருக்கு. டிராவல்ஸ் எல்லாமே வருது. இதெல்லாம் தனி டிராவல்ஸ். டிராவல்ஸுக்கு கட்டுக்கு 150 ரூபாய். நாங்கள் இந்த ரோட்டில் தான் வந்தோம். அப்படியே நேரு பார்த்தீங்கன்னா கடல். கழுகு போயிட்டு இருக்கு பாருங்க. போட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அப்படியே நின்றுட்டு இருக்கு.
அது ஃபுல்லாகவே மீன் பிடிக்கிற படகு. ஓகே கைஸ், நம்ம வந்து கடலில் குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். கோயிலுடைய முகப்பானது அங்கே இருக்கிறது. நம்ம வந்துட்டு அப்படியே கேமரா உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோனு கூட கொண்டு போகக்கூடாதம்மா. அதனால் எல்லாத்தையும் லாக்கரில் வச்சு போட்டு டவுன்னு போயிட்டு தீர்த்தத்தில் ஒரு குளியல் போட்டு இதெல்லாம் ஒரே வடன்னு இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப வந்தீங்கன்னா குளிக்கிறாதீங்க. அப்படி குளிச்சிங்கன்னா நல்ல தண்ணியில் குளிச்சு